அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆனி 13 வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 27, 2025. இன்று சமநோக்கு நாள். அதே போல் அரிஜரி வருடப்பருப்பு. நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று பிற்பகல் 2:06 வரை துவாதிகை, பின்பு திரியோதகை. யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் 3, ராசி தனுசு. சந்திராஷ்டிரம் பொறுத்து விட்டோம் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி, தனுசு லக்கணக்காரங்கள் இன்று கவனமாக இருங்க. வண்டி வாங்கிச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. அதே போல் தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டியது இருந்தாலும், தொலைதூர அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியது இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி சென்றீங்கன்னா பாதுகாப்பாக அவசரப்படாமல் போய் சேரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராஷ்டம் அது வேலையை செய்யும். நம்மளுக்கு பிரச்சனைகளும் மனவேதனைகளும் பொருள் நஷ்டங்களும் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுதுன்னா அந்த நாள் அந்த ஜாதகருக்கு சந்திராஷ்ட நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தினா குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா இந்த நேரம் சித்தர்களாலும் ஞானிகளாலும் பயன்படுத்தப்பட்ட நேரம். திருக்கணித வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த நேரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சிறந்த நேரங்கள் என்று. அதனால் இந்த சிறந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே போல் திருமணம் தடைப்படுது, திருமணம் கைக்கூடி வர்றதுங்களாம் இந்த டைமில் கரெக்டாக பேசினீங்கன்னா அவங்களுக்கு வரன்கள் அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். ராவு காலம் காலை 10:30 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. சூளம் மேற்கு. கருத்தில் கொள்ளுங்கள். சூளம்னா கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் ஏற்றணும், விளக்கு ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அதே போல் குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டுக்கு ஒரு புது வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அது குளிகை டைமில் வச்சிங்கன்னா தெற்க வைக்கிற வாசக்கால் மேற்க போவோம், மேற்கு வைக்கிற வாசக்கால் வடக்கு வரும், வடக்கு வைக்கிற வாசக்கால் கிழக்க போவோம். கருத்தில் கொள்ளுங்கள். இதுதான் குளிகன். அதே போல் ஒரு தங்க நகை வாங்க போனீங்கன்னா அந்த தங்க நகை ஒன்று தொலைஞ்சிடும், இல்லை அடமானத்துக்கு போயிடும். பெரிய நகையாக இருந்தால் அதுக்கு பதில் ஒரு சிறிய நகையை வாங்கி மாட்டுவீங்க. அதுதான் குளிகன். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் குளிகன் டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது. நலமான நாள். உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் இன்று உண்ணு மகிழலாம். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும், நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும். சக ஊழியர்களுடைய அன்பும் பாசமும் கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகளை பெறுவீர்கள். மேசராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் ஒரு பெருமை மிகு நாள். உங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இது. இந்த நாளில் எந்த காரியங்களும் செய்தாலும் அதில் நீங்கள் ஜொலிக்கலாம், பாராட்டிக்கணும், பரிசுகளும் பெறலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அவங்களுக்கு அதிகப்படியான கோபங்களும் உடல்வாதிகளும் பொருள் நஷ்டங்களும் பல பிரச்சனைகளும் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. விழிப்புணோடு இருங்க.
சாந்தமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் செல்லக்குள்ளே விழிப்புணர்வு செய்யுங்க. அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. அவங்க உங்களுக்கு துணை புரிவாங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும். மேலதிகாரிகிட்ட பரிசு பாராட்டுகிற பிரிவுகள். சிம்மராசிக்காரர்களுக்கு நாள் சிறப்பு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய பரிவு, கருணை, உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாகனம் செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள் துலா ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை மேலதிகாரிகள் அப்படியே ஏற்றுப்பாங்க. இன்று நாள் சிறப்பு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவப்பெயர்களும் அவமானங்களும் தேடி வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. அவங்க உங்களுக்கு துணை புரிவாங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் வரவு இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். அதாவது லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள்லாம் விற்கிறவங்களுக்கு, கீரை, டீ கடை இதெல்லாம் வச்சுருவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால் இந்த நாளை கவனமாக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அவப்பெயரையும் அவமானத்தையும் பொருள் நஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. கணவன் மனைவியுடைய ஒரு பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சக ஊழியர்கிட்ட பிரச்சனை வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எது எப்படி இருந்தாலும் அமைதியாருன்ட்டு உங்கள் இஷ்டத்தை கொடுத்து வணங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்பமயமான நாள். உள்ள மகிழும், உடல் ஆரோக்கியம் பெறும். நீங்கள் இந்த நாளை உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்ணுமெல்லாம். கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. மீனராசிக்காரர்களுக்கு நாள் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்கள். இன்று தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் மிகவும் கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க. இல்லைனா அவங்களுடைய நட்பை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. வண்டி வாகன செலவுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்துட்டு வண்டி எடுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.